ஈசனின் பேரொலியினையும் பேரோசையினையும் தொழுது மகா அகத்தியர் உரைக்கின்றேன். உருவாகும் மாற்றங்களுக்கு ஒவ்வொரு ஆன்மாக்களும் தலைவணங்க வேண்டும். ஈசனின் பெரும் கருணை பூமியில் தவழ்கின்ற ஆன்மாக்களை பரிபூரணமாய் எட்டி உள்ளது. உணர்வு நிலைகளை பெருக்கியே நிலைப்போருக்கு சத்தியம் வெளிப்படும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தசவீரிய தசமுக சங்கு சக்கர ஆற்றல்களை யாம் ஏற்க உள்ளோம். மானுடர்களை காத்து ரட்சிப்பதே இதன் தாற்பரியங்களாகும். ஆயில்ய நட்சத்திரம் குறித்து யாம் எடுத்துரைத்தவற்றை ஆழமாய் அனைவரும் உள்ளேற்க கடவது. மாலையில் அஸ்தமிக்கும் சூரியனை பணிந்துருகி நீரெடுத்து நிலம்பெடுத்து பிரார்த்தியுங்கள். ஆயில்ய நட்சத்திர தினமன்று புவியினை அணுகி மாமகா சக்தி மண்டல கோபுரத்தோடு கலப்புற்று பயணிக்கும் உயர்குலத்து ஆன்மாக்களோடு உங்களது ஆன்மாக்களையும் சமர்ப்பித்து கலப்புற மறவாதீர்கள். எவர் இதனை உணர்ந்து ஏற்றாலும் சத்தியம் பூரணமாய் வெளிப்படும். சங்கு சக்கர ஆற்றல்களின் மூலம் பூரணமாக எம்மோடு கலப்புறும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் பேராற்றல்கள் அனைத்து ஆன்மாக்களுக்கும் பகிரப்படும். முதன்மையாய் தேகங்கள் தூய்மை உறுத்தப்படும். பின்னர் உடற்சக்கரங்களின் கழிவுகள் நீக்கப்பட்டு இறை ஆற்றல்கள் அருளப்படும். இறுதியில் உயிர் சக்தியினை பெருக்கி ஆன்ம சக்தியோடு கலப்புறச் செய்திடும் உன்னத செயல்களும் நிகழ்ந்தேறிடும். அன்பு நிறைந்த மானுடர்களே, அனைவரும் உணர்வு நிலைகளில் நீடித்து நிலைத்திருக்க தீவிர முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அன்பு ஆன்மாவும் சுயம் உணர்ந்து சத்தியங்களை ஏற்று செயல் புரிய வேண்டும். உணர்வு ஒன்றே சத்தியமாகும். அறிவு நிலைகளில் மாத்திரமே மாயை கலப்புற இயலும். உணர்வினில் மாய சக்தி எனும் அமில கழிவுகள் கலப்புறாது. ஆயில்ய நட்சத்திரம் என்பது ஒரு வகையான தூய எரிபொருளினை உமிழ்வதனை அனைவரும் உணர வேண்டும். ஒவ்வொரு நட்சத்திர கூட்டங்களும் ஓர் தனித்துவம் வாய்ந்த ஆற்றலை வெளிப்படுத்தும். இத்தருணத்தில் யாம் ஓர் உன்னத சத்தியத்தினை வெளிப்படுத்தவே முனைகின்றோம். மகா அகத்தியராகிய யாம் கருணை எனும் ஆற்றலை பொழிந்திடவே காத்துள்ளோம். அன்பினால் நிறைந்த ஆன்மாக்களுக்கு கருணை எனும் வாயில் திறவு கொள்வதற்கு உரித்தான ஆற்றல்களை பொழிந்திடுவோம். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சங்கு சக்கர ஆற்றல்கள் உட்கலப்பு கொள்கின்ற காரணத்தினால் மானுடர்களின் சிரசினில் கருணை வாயில் எளிதினில் திறவு கொள்ளும். ஆயில்ய நட்சத்திர தினமன்று யாம் அருளும் சத்தியம் என்பது கருணை எனும் ஆற்றலாகும். பலரும் உடற்சக்கரங்களை தூய்மை உறுத்தும் பயிற்சிகளை ஏற்று நிறைவுறுத்துகின்ற இறுதி தினம் அதிலே ஆயில்ய நட்சத்திரமும் உதித்து தனது ஆற்றல்களை முன்விடியல் பொழுதுகளில் பொழிந்திருக்கும். இதன் மூலம் உங்களது சிரசினில் ஒரு நாழிகை நேரத்திற்கு கருணை வாயில் திறவு கொள்வதனை உணர்ந்திடலாம். பயிற்சிகளை ஏற்காத பாமரர்களும் உணர்வினை தீட்டினால் உருவாகும் ஓர் உயர்ந்த ஆற்றல் கலப்பினை உணரலாம். 49ஆம் தின சக்கரங்களை சீரமைக்கும் பயிற்சிகளை ஏற்கும் முன்னர் முன்விடியல் பொழுதுகளில் ஒரு நாழிகை நேரத்திற்கு திருமாலின் சுதர்சன சக்கர ஆற்றல்களும் சங்கின் பூரண ஒளி சக்தியும் உங்களது சிரசினில் பிரவேசிக்கும். ஆக்ஞை எனும் உயிர்கூட்டினில் ஒரு நாழிகை நேரத்திற்கு சுதர்சன சக்கரம் குடிக்கொண்டு சங்கின் நாத ஓசையினை வெளிப்படுத்தி உங்களது கருணை வாயிலை திறவு கொள்ள செய்திடும். தீர்க்கமாய் ஆழ்ந்த தியான நிலைகளை ஏற்போர் எளிதினில் இதனை உணரலாம். அனைவரது சிரசினிலும் உச்சத்தில் சுழலும் சுதர்சன சக்கரம் என்பது சிரசின் மத்திய பகுதி வரை பயணித்து ஆக்ஞையோடு கலப்புற்று ஒரு நாழிகை நேரத்திற்கு அதிவீரியமாய் செயல்புரியும். சூரிய உதய நாழிகைக்கு முன்னர் 7½ நாழிகைகள் எனும் கால அங்கத்தினில் சுதர்சன சக்கரம் எனும் பிரபஞ்ச பேராற்றல்கள் ஒவ்வொரு மானுடரின் சிரசினிலும் பிரவேசிக்க உள்ளது. அறியாது நிலைத்திருப்போரும் பலன் பெறுவர். எனினும் அறிந்தும் உணர்ந்தும் அதனை பூஜித்து வரவேற்று உள்ளேற்பவர்கள்
தங்களது கருணை வாயில் திறவுகொள்வதனையும் உணர்ந்திடலாம். அனைவரும் இரு தாமரை மலர்களை ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்குச் சமர்ப்பித்து அவரது சங்கு சக்கர ஆற்றல்கள் பூரணமாய் உங்களது சிரசினை ஆட்கொண்டு ஆற்றல்களை பொழிய வேண்டும் என்றே உருகி பிரார்த்தனை புரிந்திடல் வேண்டும். ஆயில்ய நட்சத்திர கூட்டம் என்பது தனது ஆற்றல்களை முன் விடியலில் தீர்க்கமாய் அருள்வதினால் இரட்டிப்பு பலன் கிட்டும். சங்கு சக்கர ஆற்றல்கள் சிரசினை அடைந்து உயிர்க்கூட்டோடு கலப்புற்று ஆக்னை சக்கரமாகவும் சகசிராரா சக்கரமாகவும் இயங்குவதனை எளிதினில் உணர்ந்திடலாம். உங்களது உயிர் சக்தியாகவும் ஆன்ம ஆற்றலாகவும் மலர்கின்ற சுதர்சன சக்கரமும் சங்கும் கருணை வாயிலை திறவுகொள்ளச் செய்திடும். இதன் அறிவியல் பூர்வமான விளக்கம் யாது? இதன் பலன்கள் யாது? உணர்ந்திடுக. ஆன்ம ஒளியினை பெருக்கியுள்ள ஆன்மாக்கள் தங்களது அணுக்களின் வெற்றிடத்தினில் இறை ஒளியினையும் சூன்ய ஒளியினையும் நிறைத்திட இயலும். கருணை வாயில் என்பது யாதெனில், ஆக்ஞை எனும் உயிர்க்கூட்டிலிருந்து வெளிப்படும் ஓர் உன்னத அணுவானது சகசிராரா எனும் ஆன்மக்கூட்டினில் பிரவேசிக்கும் நிலையாகும். உயிர் சக்தி எனப்படும் சேமிப்புற்ற வெப்ப ஆற்றல்கள் போல் இன்றி உயிரின் ஒரு துளி அணு எனும் உயிரின் கருப்பொருளானது ஆன்ம கருப்பொருளோடு இணைந்து தனது சுயத்தன்மையினை முற்றிலுமாக இழந்து ஆன்மாவின் கருப்பொருளின் காந்தத் தன்மையினை துல்லியமாய் ஏற்று ஆன்மக் கருவாகவே உருமாறிவிடும். ஒவ்வொரு உயிரணுவின் இலக்கு என்பதும் ஆன்மக் கருப்பொருளாக ஒளி நிறைந்த பாதரசமாக உருமாற வேண்டும் என்பதாகும். ஓர் உயிர்த்துளி எனும் வெப்ப அணு காந்த அணுவாக உருமாறினால் அந்நிலையே கருணை வாயில் திறவு கொண்ட நிலையாகும். ஆத்மக்கரு எனும் பாதரச அணுவோடு ஒன்று கலந்து தனது வெப்பத்தன்மையினை முற்றிலுமாக இழந்து காந்த பாதரச அணுவாகவே உருக்கொள்ளும் ஓர் உயிர் துளியே கருணை வாயிலினை திறவு கொள்ளச் செய்திடும். எவ்விதம் இந்நிகழ்வு உருவாக இயலும்? இறை ஆற்றலான சுதர்சன சக்கரமே உயிரோடு கலப்புறுவதன் மூலமே. சுதர்சன சக்கரம் என்பது அதிவீரியமான பாதரச காந்த சக்தியினை உள்ளடக்கியிருக்கும். எண்ணற்ற உயர் ஆன்மாக்களின் கூட்டுக்கலவையாக நிலைக்கும் சுதர்சன சக்கரம் என்பது பாதரசத்தின் வீரிய சக்தியினை வெளிப்படுத்தும். அத்தருணத்தில் உயிர் சக்தி என்பது ஆன்ம ஒளியினை ஈர்த்துச் செயல்புரியும். அனுதினமும் முன் விடியல் பொழுதுகளில் உயிர் சக்தி நிர்மலமாய் வீற்றிருக்கும். அத்தருணத்தில் பற்பல உயர் ஆன்மாக்கள் ஒன்று கலந்து உருவாக்கியுள்ள சுதர்சன சக்கரத்தின் ஆன்ம ஒளிசக்தி உயிருக்கு உணவாக அருளப்படும். உடன் முதன்மையாய் நிலைத்துள்ள உங்களது நிர்மல உயிரின் ஓர் அணுவானது அதிவீரியமாய் ஈர்க்கப்பட்டு ஆன்ம ஆற்றல்கள் நிறைந்த பாதரச அணுக்களோடு மோதி ஒன்று கலந்து பாதரச கருவாகவே உருமாற்றமடையும். இந்நிகழ்வின் மூலம் உருவாகும் ஓர் துளி அமிர்த ஆற்றல் என்பதே கருணை ஆற்றல் என்பதாகும். உயிர் அணுவும் ஆன்ம அணுவும் ஒன்று கலந்து ஆன்ம கருப்பொருளாய் மலர்வதனையே கருணை வாயில் திறவு கொண்டது என்றுமே அறிந்திடலாம். ஒவ்வொரு மனிதனின் உயிர் அணுவும் ஆன்ம அணுவாக உருமாறிடவே முனைந்து செயல்புரியும். ஓர் தங்க அணு பாதரச அணுவாக ரசவாதம் புரிவது என்பது மிகவும் அபூர்வமான செயலாகும். இவ்வகையில் நிகழ்ந்தேறுகின்ற உன்னத நிகழ்வுகளை ஆயில்ய நட்சத்திரம் உதித்து பூமியில் ஆற்றல்களை கலப்புறச் செய்கின்ற முன் விடியல் பொழுதுகளில் அனைவரும் உணர்ந்து ஏற்கக் கடவது. இதன் மூலம் ஓர் அற்புத சத்தியம் வெளிப்படும். உயிரின் ஒடுக்கம், மன ஒடுக்கம், புலன்களின் ஒடுக்கம் ஆகியவை வீரியமாய் நிகழ்வதனை உணர்ந்திடலாம். மேலும் ஆன்மக் கருவாய் மலர்ந்திட்ட உயிர் துளியின் பேராற்றல்களையும் உணரலாம். கருணை எனும் உணர்விற்கு உரித்தான அமில ஆற்றல் சிரசினை நிறைப்பதினால் அனைவரும் சூழ்கின்ற ஏனைய ஜீவன்களின் மீது அன்பினை செலுத்துவர்.
பலரும் தங்களது ஆற்றல்களை பகிர்ந்து சூழ்கின்றவர்களுக்கு உதவிடவும் முனைந்திடுவர். சத்தியமும் தர்மமும் தழைக்கும். இறை அருள் பெருகுவதினால் அறம் வளரும். மானுடர்களின் சிந்தனைகள் உயரும். திரைகள் பலவும் விலகும். உன்னத வாழ்வும் சித்திக்கும். அனைவரும் உணர்ந்து சூரிய விடியலின் 7:30 நாழிகைகள் முன்னர் உதிக்கும் தருணத்திலிருந்து ஏதேனும் ஒரு நாழிகை நேரத்திற்கு தனித்து அமர்ந்து உள் உணர்வாய் சத்தியங்களை தீர்க்கமாய் உணரக்கடவது. உணர்வினால் ஏற்று உயரிய நிலைகளை எய்தக்கடவது. அன்பும் கருணையும் நிறைந்த பேராசிகள்.